வணக்கம் மக்களே! இன்று நம்ம மாடித் தோட்டத்தில் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை அறுவடை பண்ண போறேன். அதோட சேர்ந்து அதனுடைய பயன்களும் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். 10 விதமான பயன்கள் இருக்கிறது. இதுல முதல்ல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்ப்போம். கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், புரதம், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. இப்போ 10 விதமான பயன்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல 1 கண் பார்வையை மேம்படுத்துகிறது. கண் சம்பந்தப்பட்ட நோய்களை குறைக்க உதவுகிறது. கண் எரிச்சலை தடுக்கும். கண் உஷ்ணத்தை குறைத்து குளிர்ச்சியை தரும். 2 கால்சியம் சத்துக்கள் நிறைந்துள்ளதால் எலும்புகளுக்கு வலிமை தருகிறது. அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது எலும்புகள் வலிமைப்படும். 3 காசநோய், ஆஸ்துமா, இருமல், நுரையீரல் தொற்றுக்கள் போன்ற பாதிப்பு இருப்பவர்கள் இக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது மருந்தாகவும் சிறந்த உணவாகவும் பயன்படுகிறது. இதை அடிக்கடி சாப்பிடும்போது அவங்களுக்கு நுரையீரல் பலமடைந்து அந்த தொற்றுக்களிலிருந்து விடுபடுவாங்க. 4 தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இரத்தத்தில் உள்ள நச்சுக்களையும் கழிவுகளையும் நீக்கி இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது. 5 சருமத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து இருப்பதால் சருமத்தில் உள்ள சுருக்கம், வறட்சி, அலர்ஜி போன்ற சரும வியாதிகள் அனைத்தும் குறைந்து உடலை பளபளப்பாக வைக்கிறது. 6 இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை தவிர்த்து மூல நோய் பாதிப்பினை குறைக்கிறது. மண்ணீரல் செயல்பாட்டினை மேம்படுத்தி மண்ணீரலின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. 7 இதய குழாய்களையும் இதய நாளங்களையும் பாதுகாத்து இதயம் தொடர்பான நோய்கள் வராமல் தடுக்கும் பண்புகள் இக்கீரையில் அதிகம் நிறைந்துள்ளன. 8 உடல் எடையை அதிகரிக்க நினைப்பவர்கள் பாசிப்பருப்பு அல்லது துவரம்பருப்புடன் சமைத்து நெய் சேர்த்து சாப்பிட்டு வர உடல் எடை அதிகரிக்கும். 9 இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்யும் இரும்பு சத்து இரத்த சோகையை குணமாக்கும். கர்ப்பிணிகளுக்கு ஏற்ற உணவாகவும் பயன்படுகிறது. 10 இக்கீரையின் சாற்றுடன் சம அளவுடன் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் கலந்து தைலம் பதத்திற்கு காய்ச்சி தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் கண் எரிச்சல், கண் வறட்சி, உடல் சூடு போன்ற பாதிப்புகள் குறைந்து உடல் குளிர்ச்சி அடையும். இந்த கீரையை எல்லோருமே சுலபமாக வளர்க்கலாம். எல்லோர் வீட்லேயுமே கீரை வாங்குவீங்க. கீரைக்காரங்க கிட்ட சொல்லி வச்சு இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கட்டு வாங்கிக்கோங்க. அதனுடைய கீரையெல்லாம் எடுத்து சமைக்க யூஸ் பண்ணிவிட்டு மற்ற கிளைகள்லாம் நம்ம சின்ன தொட்டியில் ஊனி விட்டுடலாம். அது சின்ன தொட்டியிலேருந்து அதுக்கப்புறம் பரவலாக பெருசாக வளர்ந்த பிறகு கிளைகளையாக எடுத்து நீங்கள் பெரிய தொட்டிக்கு மாற்றி வைக்கலாம். அப்போது வருஷக்கணக்காக நமக்கு கீரை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு 18 வருஷத்துக்கு முந்தி இந்த கீரையை வாங்கினேன். அதுதான் இப்போ என் தோட்டத்தில் இன்னமும் இருக்குது. எப்படின்னா அந்த கீரை எடுக்க எடுக்க வேறு தொட்டியில் மாற்றி மாற்றி நான் கிளையை ஊனி விட்டுருவேன். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன், சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கிளையெல்லாம் ஊனி வைக்க கீரை கொடுத்துடுவேன். அவங்க கீரை எடுத்துக்கிட்டு அந்த கிளையை ஊனி வச்சு தோட்டத்தில் நல்லா வளர்க்குறாங்க. அப்படியே அடர்த்தியாக வளர்ந்துடும். இதுக்கு ஒரு மருந்தும் கொடுக்க தேவையில்ல. ஆனால் எரு கொடுக்கலாம். அடுத்தடுத்து சாண எரு கொடுக்கலாம். வேறு எந்த மருந்தும் கொடுக்க தேவையில்லை. நல்லா சுலபமாக வளர்த்துடலாம். அது பாட்டுக்கிட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சத்தான கீரை, ஆரோக்கியமான கீரை எல்லோருமே பயன்பெற அளவுக்கு நம்ம வளர்த்து வெளியே வாங்காமல் நம்ம வீட்டிலையே சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சுலபமாக வளர்க்கக்கூடிய கீரையை நீங்களும் வளர்த்து ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமாக இருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.